ஐயோ என் பொண்டாட்டி வீணோ இவ கண்ணில் வேற பட்டுட்டோம். எல்லாத்தையும் விளக்கமா கேட்பாளே. ஏன் இவர் ஓடுறாரு? யாரோ துரத்துறாங்க. என்னங்க நில்லுங்க, ஏன் ஓடுறீங்க? என்ன வீணோ, உனக்கு ஓடுறதுக்கு ஜாகிங் பண்றதுக்கு வித்தியாசம் தெரியாதா? இப்ப ஜாகிங் பண்ணிட்டு இருக்கேன். அவங்க துரத்துறாங்க. அவங்கள பார்த்து இல்ல வீணோ, அவங்க எல்லாம் என்ன துரத்தல. அவங்க எல்லாம் என்னுடைய ஃபாலோவர்ஸ். நீ கிளம்பு போ வீணோ. இல்லங்க, அவங்க உங்களை துரத்துற மாதிரி தான் தெரியுது. வீணோ, அவங்க எல்லாம் என்னுடைய ஸ்டூடண்ட்ஸ். என்கிட்ட ஜாகிங் கத்துட்டு இருக்காங்க. நீ போ. அப்படி ஒண்ணு இருக்கு. ஆமா, அப்படி ஒண்ணு இருக்கு. எனக்கு அவங்களுக்கு நல்ல டிஸ்டன்ஸ் வேணும். நான் ஜாகிங் போறேன், நீ கிளம்பு. அட பாவிகளா, தப்பிக்க கூட நாட்டுல சுதந்திரம் இல்ல, விடாம துரத்துறானுல. ஐயோ எங்க ஓடுற? ஏன் பின்னாடி போறீங்க? தைரியமா முன்னாடி வாங்க. இந்த மூர்த்தி தானா அடி வாங்கி இருக்கான், இல்ல அடுத்தவங்க கொடுத்த அடியை தாங்கி இருக்கான். ஆனா ஒருபோதும் அவன் அடிச்சதா வரலாறே கிடையாது. இதோ இன்னைக்கு, இப்போ, இந்த நிமிஷம், இல்ல இந்த நொடியில நான் என்னுடைய சரித்திரத்தையோ அல்லது பாடத்துல இருந்து காணா போன பூகோளத்தையோ ஒரு நாள் மாத்திக்கிட்டதா சரித்திரமே கிடையாது. நீங்க என்ன அடிங்க. நான் கடைசியா சொல்றேன், உங்களுக்கு 2 சாய்ஸ் தரேன். எஸ், 2 சாய்ஸ். ஒண்ணு, ஒவ்வொருத்தரா வந்து ஆசை தீர அடிங்க. இன்னொன்னு, 3 பேரும் சேர்ந்து வந்து மொத்தமா போட்டு மொத்துங்க. ஆனா நீங்களே அசந்து போய் அடச்சி அப்படின்னு விட்டுட்டு போற வரைக்கும் அடியில இருந்து தப்பிக்க நினைக்க மாட்டான் இந்த மூர்த்தி. அடிக்கணும்னு வந்துட்டீங்க, அப்புறம் என்ன பில்டப்? அடிங்க. என்ன யாது? நான் ஒருபோதும் எதிர்கொள்ளாத ரத்த வெறி. எக்ஸ்ட்ரா வன்முறை எல்லாம் எனக்கு பிடிக்காது. எதுக்கு ஆயத்தெல்லாம் எடுக்கிறீங்க? உங்க குழந்தைகளை எல்லாம் படிக்க வைக்கணும்னு ஆசை இல்லையா? யோ, இது மிரட்டலா தான் இருக்கு. ஆனாலும் சொல்றேன், இந்த உலகத்துல எந்த பிரச்சனையும் ஆயுதங்கள் தீர்த்து வச்சதா சரித்திரமே இல்ல. தீர்வுக்கு பேச்சுவார்த்தையை காட்டிலும் சிறப்பான ஆயுதத்தை மனுஷன் வரைக்கும் கண்டுபிடிச்சதே இல்லையா? யோ, உன் பேச்சுவார்த்தை மூலமா தான் கட்டுக்கட்டா பணத்தை இழந்தோம். உன்னால நஷ்டப்பட்டுட்டே இருக்கோம். இனி ஆயுதத்தை விட வேற தீர்வு எங்க கிட்ட கிடையாது. பொறுமை பொறுமை, அது வேணுயா உங்களுக்கு. தொழில நம்பிக்கை இழந்த உங்க நிலைமையை நினைச்சா பரிதாபம் தான். சரி, யார் யார் தொழில என்னென்ன நஷ்டப்பட்டீங்க சொல்லுங்க, தீர்வு காண முயற்சிப்போம். யோ, போதியா உன் தீர்வுலாம்? எங்களுக்கு தேவை நாங்க கொடுத்த பணம், அது திரும்பி வரணும். இது ஒரு நல்ல தீர்வுன்னு நான் நினைக்கிறீங்க? தொழில்னா தளர்ச்சி இல்லாத முயற்சி வேணும். நேத்திக்கு போட்டுட்டு இன்னைக்கு அலை நினைக்கிறது அறிவீனம். யோ, வெறும் மொட்டை மாடி போதும், கூரைக்கே டேமேஜ் இல்லாம பணம் கொட்டுன்னு சொன்னையா? 3 ஈமு கோழி கொடுத்து வளர்க்க சொன்ன. 60,000 வாங்கிட்டு நீ போயிட்ட. கோழி ஐயா அது திங்குது தின்னுக்கிட்டே இருக்குது. அது வளர்ந்த பாடு இல்ல, எவனும் காசு கொடுத்து வாங்கின பாடு இல்ல. என் கணக்கு 60,000 எண்ணி வச்சிரு, இல்ல உன்னை அருன்னு அறுத்து ஈமு கோழிக்கே போட்டுருவேன். எஸ், அது எங்க ப்ராஜெக்ட்ல ஃபெயிலியர் தான். நாங்க என்ன முயற்சி பண்ணாலும் தமிழ்நாட்டை ஆஸ்திரேலியா மாதிரி மாத்த முடியாது போல இருக்கே. ஓகே, உங்களோடது 60,000. நெக்ஸ்ட். எல்லா நோய்க்கும் ஒரே தீர்வு ஊட்டச்சத்துன்னு டப்பா பவுடர் கொண்டு வந்து கொடுத்த. வரி கிடையாது, விளம்பரம் கிடையாது, அது அத்தனையும் உங்களுக்கு தான் லாபம். கொட்டுன்னு போதுன்னு சொன்ன. அவன் காரு வாங்கிட்டான், இவன் பங்களா வாங்கிட்டான்னு ஆசை வார்த்தையா சொன்ன. கடைசியில ஒன்னால மாம மச்சான் உறவு கூட இல்லாம சீரழிஞ்சதான் மிச்சம். என்ன பாக்குறவன் பூரா தொத்து வியாதிக்கார பார்த்து ஓடுற மாதிரி ஓடுறான். இந்த பிசினஸ்ல பிரச்சனையே இல்லையே, நிறைய இடத்துல நல்லா தானே போயிட்டு இருக்கு. நீங்க கஸ்டமரை பொறுமையா கன்வின்ஸ் பண்ணிருக்கணும். உங்களுக்கு தொழில்ல ஸ்ரத்த பத்தாது. பவுடரை கலந்து குடிச்சா நாத்த குடலை புடுங்குதியா? இத நானே குடிச்சு அனுபவப்பட்டிருக்கேன். அதை எப்படி அடுத்தவனுக்கு கொடுக்க முடியும்? போதும் பிசினஸ். என் பணம் 40,000 எடுத்து வச்சுட்டு அந்த புழு பிடிச்ச டப்பால எடுத்துட்டு போயா. வீட்டுல நாத்த தாங்க முடியலையா? என் பொண்டாட்டி திட்டத்துக்கு மேல நாறுது. ஓகே,
இப்ப நான் என்ன சொன்னாலும் உங்களுக்கு புரியாது. நெக்ஸ்ட். பணம் 40,000 ரூபா கொடு, மாசம் 5,000 ரூபா அக்கவுண்ட்ல தானா வந்து விழுன்னு சொன்ன நீ. முதல் மாசம் மட்டும்தான் வந்தது, வருஷம் 1 ஆகுது, அதுக்கப்புறம் ஒரு பைசா கூட வரல. கேட்டா ஆளை பிடிக்கணும், அம்ப பிடிக்கணும், சேனைய பிடிக்கணும்னு கதையை விடுற. ஏங்க இது நல்ல ஸ்கீம்ங்க. ஆனா உங்களுக்கு தான் ஆளுங்க கிட்ட சரியா பழக தெரியல. உங்க அணுகுமுறையை நீங்க மாத்திக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்குங்க. அந்த நுணுக்கத்தை நீங்க தாங்க புரிஞ்சுக்கணும். ஓகே, உங்களுக்கு 40, உங்களுக்கு 40, உங்களுக்கு 60, மொத்தம் 140. கரெக்ட் தானே? ஓகே. ஆனா நீங்க கொடுக்குற டைம் தான் வெரி ஷார்ட். நீங்க கொஞ்சம் இந்த இழுவையெல்லாம் வேணாம். இன்னும் 12 மணி நேரத்துல என் கைக்கு பணம் வரல, உன் கழுத்துல வச்ச கத்திய எடுத்துட்டு போயிருவோம். எடுத்துட்டு போயிருவீங்களா? ஆமா, உன் தலையோட சேர்த்து. பணம் வந்தாவணும். பாவிகளா, 1,40,000 ரூபாய்க்கு 12 மணி நேரம் டைம் கொடுத்துட்டு போறானோட நான் என்ன பண்ணுவேன், எங்க போவேன்? ரொம்ப பயந்துட்டே இருந்தேன்டா. எல்லாத்தையும் கச்சிதமா வெற்றிகரமா முடிச்சிட்டோம். நீங்க எல்லாரும் நல்லா கோஆபரேட் பண்ணீங்க. ரொம்ப தேங்க்ஸ். விட்றா, நமக்குள்ள என்ன ஃபார்மாலிட்டிஸ்? உனக்காக இது கூட செய்ய மாட்டோமா? அதுக்கு இல்லடா, டயத்துக்குள்ள எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு முடிச்சதுக்கு எனக்குள்ள தேங்க்ஸ் ஃபீலிங் தோன்றதை தவிர்க்க முடியலடா. அது சரிடா, அதுல எவ்வளவு பணம் இருக்கு பாரு. எண்ணி பாருடா. இதா தரடா. ஏய், இது என்ன? ஏய், அந்த கட்டை இடு. 500 எல்லாம் உண்டா? 2 குறா. 5,06,000 ரூபாய் இருக்குடா. நமக்காகவே கணக்கு போட்டு பேங்க்குக்கு கொண்டு போயிருக்கா. 5 லட்சம் ரூபாய் அரசியல்வாதிக்கு, 6,000 என்ஜாய் பண்றதுக்கு. அப்ப பணத்தை எங்கடா வைக்கிறது? டேய், இங்கே வச்சிரேன்டா. டேய் இங்க வேணாம்டா ப்ளீஸ்டா, பாதுகாப்பு இல்லடா. டேய், இவன் சரியான பயந்தாங்கொல்லிடா. இவங்கிட்ட போய் கேட்டுக்கிட்டு. டேய், அந்த அரசியல்வாதிக்கு தான் பணத்தை கொடுக்கணும். எதுக்கு குழப்பம்? அவர்கிட்டயே கொடுத்துடலாமே. கொடுத்துடலாமே. என்னடா போன் எடுக்க மாட்டேங்கிறாரு? பிஸியா இருப்பார் மச்சி. ஹலோ, யாரு? அண்ணா வணக்கண்ணா, பிரகாஷ் பேசுறேன். சொல்லுங்க தம்பி. பணம் ரெடி பண்ணிட்டேன். உங்க வீட்டுல கொண்டு வந்து கொடுக்கலாமா? பணம் தயார் பண்ணிட்டீங்களா? சந்தோஷம். நான் பொது சேவை விஷயமா வெளியூர் வந்திருக்கிறேன். நாளைக்கு வீட்லயே வந்து கொடுத்துருங்க. என்ன தம்பி? சரிங்கண்ணா. என்னடா அது, ஊர்ல இல்லங்கிறாரு, நாளைக்கு கொண்டு வந்து கொடுங்கறாரு. அப்ப இந்த பணத்தை உங்க வீட்லயே வச்சுக்க. ஆமா, எங்க வீட்ல எல்லாருமே தனித்தனி தீவு தான். எனக்குன்னு தனி ரூம் இருக்கு, தனி பீரோ இருக்கு. பாதுகாப்பா தான் இருக்கும். சரி, என் வீட்ல வச்சிடுறேன். எவனாவது என்ன வீட்ல டிராப் பண்ணுங்க. டேய் 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 டேய், என்னடா வண்டியில ஒட்டின ஸ்டிக்கரா? நல்ல வேளை ஞாபகப்படுத்தின. வா. வாடா. இந்த போலீஸ் ஸ்டிக்கர்ஸ உடனே எரிச்சிடு, சரியா? டோன்ட் வரி மச்சி, நம்மள யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. இந்த விஷயத்தை இதோட மறந்துடணும். வெளியே எங்கேயும் பேசக்கூடாது. ஆமாடா, யாரும் இத பத்தி எங்கேயும் பேசவே கூடாது, புரிஞ்சுதா? ஓகேடா? ஓகேடா, நான் கிளம்புறேன். நாளைக்கு பாப்போம். ஓகே மச்சி, பாத்து போ. தைரியமா போயிட்டு வா மச்சி. ஹலோ, நான் இன்ஸ்பெக்டர் பேசுறேன். இது ஆர்டிஓ ஆபீஸ் தானே? சார் சொல்லுங்க சார். ஒரு சின்ன உதவி உங்ககிட்ட எதிர்பார்க்கலாமா? சார் சொல்லுங்க சார். இன்னைக்கு ஒரு பைக் ராபரி கேஸ். லக்கிலி பைக் நம்பரை நோட் பண்ணிருக்காங்க. நம்பர் சொல்றேன், அதோட ஓனர் பேரும் அட்ரஸும் கொஞ்சம் நோட் பண்ணி சொல்லுங்களேன். சார் நம்பர் சொல்லுங்க சார். TN07 AW 3711. நம்பர் கரெக்ட் தானே சார்? கரெக்ட் தான். 2 நிமிஷம் இருங்க. சார் நோட் பண்ணிக்கோங்க சார். ஒரு நிமிஷம் சொல்லுங்க.
சுரேஷ், நம்பர் 2 விநாயகர் கோயில் தெரு, புதுநகர், மந்தவெளி. ரொம்ப தேங்க்ஸ் சார். ஓகே சார். என்னாச்சு சத்யா? ஏன் இவ்ளோ லேட்டு? அந்த காண்டாமிருகம் உன்னை காய்ச்சி மூச்சும் திட்டிட்டு இருந்துச்சு. பிரபா, அது என்னதான் ஆச்சு? அது வந்து சத்யா, பேங்க் போயிட்டு வர சொன்னா வந்ததே லேட்டு. இதுல காசிப் வேற. வா இங்க. என்ன பணத்தை கட்டினியா? எங்க ஸ்லிப்ப கொடு. மேம் என்ன மென்னு முழுங்குற? பணத்தை கட்டினியா இல்லையா? அதுக்கு மட்டும் பதில் சொல்லு. இல்ல மேடம், பணம் கட்டுறதுக்கு பேங்க் வாசல் வரைக்கும் போயிட்டு. ஏய், நீ இழுக்கிறத பார்த்தா பயமா இருக்கே. அனாவசியமா இழுக்காம ஒழுங்கா சொல்லி தொலைடி. பணத்தை கட்டினியா இல்லையா? பேங்க் வாசல்ல பைக்ல வந்து 2 பேரும் பணத்தை கொள்ளடிச்சிட்டாங்க மேடம். என்னடி இது? விளையாட்டா? 1 2 5 லட்சம். அதுவும் இல்லாம நம்ம ஹோட்டல் பணத்தை தொலைச்சிட்டு வந்துட்டு பொறுப்பு இல்லாம கதை சொல்றியா? மேம், அங்க இருந்த ஆளுங்கெல்லாம் பிடிக்க ட்ரை பண்ணாங்க மேம். ஆனா பேக திருடவங்க தப்பிச்சு போயிட்டாங்க. பைக் நம்பர் நோட் பண்ணி போலீஸ்ல சொல்லியிருக்கேன் மேம். இப்படி பிடிச்சலான்னு சொல்லியிருக்காங்க. அட சனியனே, புரிஞ்சுதான் பேசுறியா? திருட்டு போன பணம் எப்ப வரும் எப்படி வரும்னு யாருக்கு தெரியும்? மேம், கண்டிப்பா பிடிச்சலான்னு சொல்லியிருக்காங்க மேம். உடைச்சு வாய் மூடு. மேம், இப்படியெல்லாம் நடக்கும்னு எனக்கு தெரியாது மேம். மின்னல் வேகத்துல நடந்துருச்சு மேம். இதெல்லாம் உனக்கு சொல்லி வச்சுதான் செய்வாங்களா? அதுக்கப்புறம் தான் நீ உஷாராவியா? இல்ல மேடம், கண்டிப்பா போலீஸ் பிடிச்சு கொடுத்துருவாங்க மேம். அறிவு கட்ட முண்டம். சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்காத. எம்டி வேற ஊர்ல இல்லாத நேரம். நாளைக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் என்ன பதில் சொல்லுவேன்? படிச்ச பொண்ணு, விவரமானவன்னு உன்னை நம்பினதுக்கு நல்ல தண்டனை கொடுத்துட்டேன். பண விஷயத்துல இப்படி பொறுப்பு இல்லாம இருப்பேன்னு நான் நினைச்சே பார்க்கல. மேம், இத்தனை நாள் நான் பொறுப்பாதான் மேம் கட்டினேன். ப்ளீஸ் மேம், இந்த ஒரு தடவை மன்னிச்சிருங்க மேம். இதுல மன்னிக்கிறதுக்கு நான் யாரு? அதுலயும் சின்ன தப்புனா மன்னிச்சு விட்டுடலாம். 5 லட்சம் பணமாச்சே. அந்த பணத்துக்கு என்ன பொறுப்பெடுத்துக்க சொல்றியா? அப்படிலாம் சொல்லல மேம். சும்மா ஏதாவது சொல்லி என்ன வெறுப்பேத்தாத. இதுல பொறுப்பு சிகாமணின்னு பேர் வேற. இந்த ஒரு தடவை தான் மேம் இப்படி ஆயிடுச்சு. இனிமே ரொம்ப பொறுப்பா நடந்துப்பேன் மேம். மேம், எங்க அப்பா எனக்கு பொறுப்பு நினைச்சு கத்து கொடுத்துருக்காரு மேம். ஆமா, ஒன்னா அப்பம் புராணத்தை ஆரம்பிச்சுடு. உப்புக்கு பெறாத பினிஷிங் ஸ்கூல்ல படிக்க வைக்கிறேன்னு ஊதாரித்தனமா பணத்தை வாரி அரைச்சிருக்கான். அப்படிப்பட்டவன் பொண்ணு நீயும் ஊதாரித்தனமா பணத்தை கோட்டை விட்டுட்டு வந்து நிக்கிற. மேம், என்ன பத்தி என்ன வேணாலும் பேசுங்க. தேவையில்லாம எங்க அப்பா பத்தி பேசாதீங்க. என்னடி பண்ணுவ? என்ன பண்ணுவ? செத்து போன அப்பனை பத்தி பேசின உடனே கோபம் பொத்துக்கிட்டு வருதோ? ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி குடும்பத்தையே தெருவுல இழுத்து விட்டுட்டான். அந்த அப்பனை பத்தி பேசினா உடனே தாங்க முடியலையோ? ஊரே நாரி போன விஷயத்த நான் சொன்னா பத்திக்கிட்டு வருதோ? எங்க அப்பாவோட ஆன்மா பத்தி பேச உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? நான் தப்பு பண்ணிட்டேன். நீங்க என்னோட சீனியர். அதுக்கு என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ எடுங்க. நான் பொறுப்பு ஏத்துக்கிறேன். அதை விட்டுட்டு எங்க அப்பா பத்தி பேசாதீங்க. ஏச்சி வாய் மூடு. இவ்வளவு ரோஷத்தை நீ உன் வேலையில காட்டியிருக்கணும். பணத்தை சேஃபா பேங்க்ல கட்டியிருந்தா இவ்வளவு பேச்சு எதுக்கு வருது? நான் தப்பு பண்ணிட்டேன். எம்டி வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ எடுங்க. நான் போய் வேலையை பாக்குறேன். ஓஹோ, உனக்கு அவ்வளவு தூரம் ஆயிப்போச்சா? இனிமே இந்த ஆபீஸ்ல நீ ஒரு துரும்பு கூட கிள்ளி போடக்கூடாது. இந்த ஆபீஸ்ல இருந்து ஒரு பைசா கூட வாங்க முடியாது. நாளையோட உன் சீட்டு கிழியுது. எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. யாராவது இவ கூட பேசுனீங்க, அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் தான். போ. சத்யா, என்ன சொன்னது காதுல ஏறலையா?
இன்னொரு வாட்டி இவகிட்ட பேசுன உன் சீட்டும் கிழிஞ்சிடும். ஞாபகம் வச்சுக்க. தம்பி வெது வெதுன்னு இருக்கட்டுமா, நல்லா ஆத்தி தரட்டுமா? நல்லா ஆத்திருங்க அத்தை. அரை டம்ளர் சுக்கு கஷாயம் வச்சு தரேன். குடிச்ச 10 நிமிஷத்திலே வேர்த்து காய்ச்சல் விட்டுடும். இப்பதானே அத்தை மாத்திரை போட்டிருக்கேன், அப்புறம் பார்த்துக்கலாம். சரிப்பா, தாத நல்லா தூங்க. என்ன தண்ணி இங்கே வைக்கிறேன். நான் வெளியில தான் இருக்கேன். எதாவது தேவைன்னு உடனே சரிங்க. கூப்பிடு. சரியா? படுத்துக்க. அக்கா பரவாயில்லக்கா, உங்க கடைசி பொண்ணுக்கு ஸ்கூல் நல்ல விதமா அமைஞ்சிருச்சு. அது பாட்டுக்கு போக வர படிக்கன்னு நிம்மதியா இருக்கிறா. ஆமா விஜயா, அது வரைக்கும் எனக்கு மனசுக்கு திருப்தியா இருக்கு. எப்பவுமே என் 3வது பொண்ணு அப்படிதான். இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி செட் ஆயிடுவா. ஆனா இந்த தாரணியை வச்சிருக்கிறது தான் மடியில நெருப்பு வச்சிருக்கிற மாதிரியே இருக்கும். ஆமாக்கா, ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கணும். சுத்த 2 கட்டானா இருக்கா. என்ன இங்க வெட்டி அரட்டை கச்சேரி நடந்துட்டு இருக்கு? உங்களை பத்தி தான் பெருமையா பேசிட்டு இருக்கேன்க்கா. சரி, சுரேஷ்க்கு மாத்திரை கொடுத்தியா? மாத்திரை கொடுத்துட்டேன். நீ சுரேஷ் தூங்குது. என்ன தேடி யாராவது இங்க வந்தாங்களா? யாரும் வரலக்கா. யார் வராங்க? வருவாங்க பாரு. அக்கா வணக்கம். நல்லா இருக்கீங்களா? வாங்க. வந்து ரொம்ப நாளாச்சுல்ல, வீடே மறந்து போச்சு. சந்தேகத்தோட தான் உள்ள வந்தேன். உட்காருங்க. நம்ம வீட்டுக்கு தான் அடிக்கடி வரதுக்கான வேலையே இல்லையே. ஏதோ அப்பப்ப நம்மளுக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு பார்த்தா தான் உண்டு. ஆமாமா, இது வரைக்கும் அப்படிதானே போயிட்டு இருக்கு. நேத்து நீங்க சொன்னது நம்ம வீட்டுக்கு சம்பந்தம் பார்க்கணும்னு நீங்க சொன்னது போல இருந்துச்சுக்கா. அதான். ஆமா, நம்ம வீட்டுக்கு தான் ஒரு சம்பந்தம் பார்க்க வேண்டியிருக்கு. யாருக்குக்கா? நம்ம பாப்பாவுக்கா? பாப்பாவுக்கா? அவ இப்பதானே 2வது வருஷம் படிச்சிட்டு இருக்கா. அவளுக்கு என்ன அவசரம்? என் பையனுக்கு தான். தம்பிக்கு தான் ஏதோ சொந்தத்துல பொண்ணு இருக்குன்னு சொன்னீங்க. அதை தான் முடிக்க போறதா சொன்னீங்க. ஆமா, அந்த எண்ணம் தான் இருந்தது. ஆனா கை கூடல. அதுவும் நல்லதுக்கு தான். அது மட்டும் முடிஞ்சிருந்தா இந்நேரம் பெரிய தர்தரமே என்ன பிடிச்சிருக்கும். என்னக்கா சொல்றீங்க? அதை விடுங்க. நல்ல விஷயம் பேசிட்டு இருக்கும்போது எதுக்கு தேவையில்லாத விஷயத்த பேசிக்கிட்டு? அப்ப தம்பிக்கு அந்நியத்திலே பாத்திரலான்றீங்க? ஆமா ஆமா, கண்டிப்பா அந்நியத்துல தான் பார்க்கணும். வீட்டுக்கு ஒரு மனுஷன் வந்திருக்காரு. ஒரு காஃபி தண்ணி கொடுக்க கூடாதா? காஃபி கொண்டு வரட்டுமாங்க? கொடுங்க. தம்பிய பத்தி டிப்ளமா படிச்சிருக்கான். ஒரு பிரைவேட் கம்பெனில 21,000 ரூபாய் சம்பளம் வாங்குறான். கம்பெனில அவனுக்கு நல்ல மரியாதை. அவன் பாத்துக்கிற மாதிரி ஒரு யூனிட் போடுறத கூட பேச்சு இருக்கு. பாவம், அந்த பையனும் பொண்ணும் ரொம்ப ஆசையா பழகிட்டு இருக்காங்க. இந்த பொம்பளை என்னடான்னா கல்யாண பேரை நடத்திட்டு இருக்கு. என்ன பொது தெரியலையே. ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்காருன்னு சொல்லுங்க. ஆமா, அதனால தான் சொல்றேன். நல்ல படிச்ச பொண்ணா, கண்ணுக்கு லட்சணமா, குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி இருக்கணும். 100 சவரன் நகை, ஒரு கார் குடுக்கற மாதிரி பாருங்க. பொண்ணு வேலைக்கு போனா கூட நல்லதுதான். பாத்துரலாம்க்கா. கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தா கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்ல. நல்ல இடமா இருந்தா கராரா பார்க்க வேண்டியது இல்ல. கூட குறைச்சல் இருக்கலாம். சார், பைக் எங்க இருக்கு சார்? அப்ப உள்ளதா இருப்பா, வாங்கயா. நான் சொன்ன மாதிரி நல்ல இடம் அமைஞ்சா போலீஸ் வராங்க. நீ போலீஸா? சார், என்ன சார்? அனாவசியமா கத்தி கலாட்டா பண்ணாதீங்க. சுரேஷ் வீடு தானே? ஆமா, அவன் வீடுதான். என்ன சார் பிரச்சனை? ஸ்டார் ஹோட்டல் 5 லட்சம் ரூபாவை கொள்ளடிச்சிட்டு வந்திருக்கான். ஐயோ, நீங்க 2 பேரும் அந்த ரூம் செக் பண்ணீங்க. நீங்க அந்த பக்கம் பாருங்க. சார், அவன் அப்படி பண்ணவே இல்ல. எங்க இருக்கான்? அவன் உடம்பு சரியில்லாம ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கான் சார். டேய், ஐயோ சார், சத்யாங்கற பொண்ணு 5 லட்சம் ரூபாவை பேங்க்ல கட்ட போகும்போது அதை கொள்ளடிச்சிட்டு இங்க வந்து தெனாவட்டா படுத்திருக்கீங்க. சத்யாங்க அத்தை பொண்ணு சார். நான் ஏன் சார் அவகிட்ட கொள்ளடிக்க போறேன்? அதான் எப்ப வருவா எப்படி வருவான்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு கொள்ளடிச்சேடா. சார், இவன் அப்படி பண்ண பையன் இல்ல சார். ஐயோ சார், வாடா. 5 லட்சம் ரூபாய் பணம் இங்க இருக்கு சார். இதுக்கு என்னமா சொல்ற? ஐயோ சார், இது ஃபிக்ஸட் டெபாசிட்ல போட்டு வச்சிருந்த பணம் சார். ஒரு தேவைக்காக எடுத்து வச்சிருந்தோம். என் பணத்தெல்லாம் இப்படி அள்ளிட்டு போறீங்களே சார். சார் விடுங்க சார். அவ நல்ல பிள்ளை சார். நீங்க ரிப்போர்ட் கொடுத்ததா சொன்னீங்களே சத்யா, அவ ஏன் பொண்ணு சார். எங்கேயோ தப்பு நடந்து போயிருக்கு சார். இங்க பாருமா, எங்களுக்கு கிடைச்ச தகவல் படி எல்லாமே பொருந்தி இருக்கு. எதுவானாலும் ஸ்டேஷனுக்கு வந்து சொல்லுங்க. போடா சார். சார், நான் சொல்றது கேளுங்க சார். கேளுங்க சார். சார், சொல்லுங்க கேளுங்க. கேளுங்க சார். பணம் சார். கேளுங்க சார். கேளுங்க சார். சுரேஷ், நான் எதுவும் பண்ணலமா, பயப்படாதம்மா. என் மேல எந்த தப்பு இல்லம்மா. நீ கவலைப்படாத. ஐயோ, விஜயா, என்னடி நடக்குது இங்க? ஒருத்தி உண்ட வீட்டுக்கு துரோகம் பண்ணிட்டு என் புள்ள கழுத்து அறுத்துட்டா. ஒருத்தி இங்க நாடகம் ஆடிட்டு இருக்கா. போலீஸ் வந்து என் பணத்தை சுருட்டிக்கிட்டு என் புள்ளைய இழுத்துட்டு போயிடுச்சு.